10th social science important 2 marks and 5 marks 8 mark questionsலாம் என்னென்ன அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ் டோட்டலா வந்து மேப் முதற்கொண்டு டைம் லைன் முதற்கொண்டு என்னென்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்றது தெளிவா பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்டரியில உங்களுக்கு 5 லெசன் எக்ஸாம்க்கு கேட்குறாங்க. அதே மாதிரி ஜியோகிராஃபியில் 5 லெசன் குவார்டர்லிக்கு, சிவிக்ஸில் 3 லெசன், எக்கனாமிக்ஸில் 3 லெசன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹிஸ்ட்ரியில் 5 லெசன்ஸில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 14ல் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர்ஸ் 5th ரோமன் லெட்டர் ஆன்சர் ப்ரீஃப்லி இருக்கு இல்லையா, அதில் 2 மார்க் கொஷின்ஸில் என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, கொஷின் நம்பர் 1, how do you assess the importance of Sino-Japanese war? That's important. Second one, name the countries in the Triple Entente. Important. Third question, what were the 3 militant forms of nationalism in Europe? That's important. Next, fourth question, what do you know of trench warfare? Important. Next, sixth question, list out any 2 causes for the failure of the League of Nations. Important. Detail answer la question number 1, question number 2, question number 4 important. Discuss the main causes of the First World War at the Treaty of Versailles. Next, fourth one, League of Nations. History second lesson la second question, Mussolini march on Rome, and the question important. Great Depression impact on the Indian agriculture. Important. Define dollar imperialism. இது important. அதில் செகண்ட் கொஸ்டினும் ஃபோர்த் கொஸ்டினும் 3 ஸ்டார் கொஸ்டின், அதை நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் ஆன்சரில் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஆஃப் ஹிட்லர் ஜெர்மனி, அது 3 ஸ்டார் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் ரீட் டீட்டெயில், டிஸ்கிரைப் த ரைஸ் அண்ட் க்ரோத் ஆஃப் நேஷனல் பாலிட்டிக்ஸ் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, இது 3 ஸ்டார் கொஸ்டின். ஹிஸ்ட்ரி தேர்ட் லெசனில் கொஸ்டின் நம்பர் 1 important. Who were the 3 prominent dictators of the post-World War I? That is important. Second question, Hitler get the support from the people of Germany. Important. Third question, Pearl Harbor incident. Important. Fifth question, name the Bretton Woods twins. Important. Idhula very important pathina third questionum fifth questionum detail la rendu question me very important. Adhaadu effect of World War II um sari, structure and the activities of the UN, idu rendume vandu 3 star question. History fourth lesson la pathina ungalku detail la important edhuvum kedaiyadu, ana short answers பொறுத்த வரையும் question number 2, Mao's long march, adu important. Third question, Baghdad Pact. Important. Fourth question, Marshall Plan. Important. Fifth question, third world countries. இதெல்லாம் important. இதில் very important. 2, 3, 5 நல்லா படிச்சுக்கோங்க, டீட்டெயில் பார்க்க தேவையில்ல. Fifth lesson, page number 62. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், 5th ரோமன் லெட்டரில் செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் மகாதேவ் கோவிந்த் ரானடே கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் ரிஃபார்ம்ஸ். இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின், ராமலிங்க அடிகள், அது இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் கொஸ்டின், social evils eradicated by Brahma Samaj. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் கொஸ்டின் ராமலிங்க அடிகள் very important, 3 ஸ்டார் கொஸ்டின், அதை நோட் பண்ணிக்கோங்க. டீட்டெயில் பொறுத்தவரையும் இதில் 3 கொஸ்டின்ஸுமே இம்பார்ட்டன்ட். இதில் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்குறாங்க அடிக்கடி, சரிங்களா. செகண்ட் ஒன் 8 மார்க்ஸில் கேட்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் 19th century, அது அடிக்கடி கேட்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் வெரி இம்பார்ட்டன்ட், தேர்ட் கொஸ்டினும் படிச்சு வச்சுக்கோங்க, இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். ஜியோகிராஃபி ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 142 எடுத்துக்கோங்க. ஜியோகிராஃபியில் இம்பார்ட்டன்ட், கிவ் ரீசன்ல, டிஸ்டிங்கிஷ்ல 2 மார்க்ஸ் அண்ட் டீடைல் எல்லாம் இம்பார்ட்டன்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து 1 மார்க்ஸ் ஃபுல்லாகவே படிங்க, 1 மார்க்ஸ்லாம் செலக்ட் பண்ணி படிக்க வேண்டாம். கிவ் ரீசனை பொறுத்த வரையும் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3 பார்த்துக்கோங்க. ஹிமாலயாஸ் ஆர் கால்டு யங் ஃபோல்ட் மவுண்டன்ஸ், சவுத் இந்தியன் ரிவர்ஸ் ஆர் ஈஸ்ட் ஃப்ளோயிங். தேர்ட் ஒன், அந்த ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்டிங்கிஷை பொறுத்த வரையும் மூணுமே இம்பார்ட்டன்ட் தான். அதில் வெரி இம்பார்ட்டன்ட்னா ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலர் ரிவர்ஸ், கொஸ்டின் நம்பர் 1 இம்பார்ட்டன்ட், சரிங்களா. செகண்டும் இம்பார்ட்டன்ட்னா தேர்ட் ஒன் படிச்சு வச்சுக்கோங்க. மூணுமே ஆனால் படிங்க. அதில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2. 2 மார்க்ஸை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே படிக்கணும். அந்த 5 கொஸ்டின்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். அந்த 5ல் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா 1, 3, 4, அதாவது நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, அடுத்தது ஷார்ட் நோட்ஸ் ஆன் டெக்கான் பிளாட்டியூ. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், flowing rivers of India. So இது
இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் இந்த 5 கொஷின்ஸுமே இந்த லெசனில் படிங்க. டீட்டெயிலை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த 3மே இம்பார்ட்டன்ட் தான். அதில் 8 மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடியது செகண்ட் ஒன், கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் த மேஜர் பெனின்சுலர் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. இது 8 மார்க்ஸில் கேட்பாங்க. தேர்ட் கொஷின், கிவ் அ டீட்டெயில் அக்கௌண்ட் ஆன் த பேசின் ஆஃப் கங்கா. அது 5 மார்க்ஸில் கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த டிவிஷன் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா. இது சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ஸோ 3 ஸ்டார் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2ம் 3ம் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா கொஷின் நம்பர் 1 மட்டும். ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன் 153 பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆன்சர் ப்ரீஃப்லி 5th ரோமல் லெட்டர். 5th ரோமல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின்ஸு. கொஷின் நம்பர் 2, கொஷின் நம்பர் 3, கொஷின் நம்பர் 6, கொஷின் நம்பர் 7 இம்பார்ட்டன்ட். அதில் தேர்ட் கொஷினும் 7th கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 2, 3, 6, 7 நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் நான் ரீட் பண்ண வீடியோ லென்த்தியாக போகுது. ஸோ நான் கொஷின் நம்பர் சொல்லியிருக்கேன். தேர்ட் கொஷின் ஜெட் ஸ்ட்ரீம்ஸும் 7th ஒன் ரிசீவ்டு ஹெவி ரெயின்ஃபால். இது டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இருந்தாலும் 2, 3, 5, 6, 7 இதை எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். டிஸ்டிங்ஷை பொறுத்த வரையும் தேர்ட் ஒன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அண்ட் சவுத் ஈஸ்ட் மான்சூன் வெரி இம்பார்ட்டன்ட். வெதர் அண்ட் கிளைமேட்டும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது கிவ் ரீசனை பொறுத்த வரையும் மவுண்டன்ஸ் ஆர் கூலர் தென் த பிளெயின்ஸ். அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஒன்னும் படிச்சுக்கோங்க, இந்தியா ஹாஸ் அ ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். ஆனாலும் இது ரெண்டுத்துல செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலில் 2 கொஸ்டினுமே படிச்சாகணும். என்னப்பா எல்லாமே சொல்றீங்கன்னு நினைக்க வேண்டாம். இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ இந்த வருஷமும் அதெல்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரைட் அபவுட் சவுத் வெஸ்ட் மான்சூன், டிஸ்கிரைப் த ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுத்துல ஒன்று கண்டிப்பாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு 8 மார்க்ஸில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஜியாகிரஃபி பேஜ் நம்பர் 168 எடுத்துக்கோங்க. தேர்ட் லெசனில் கிவ் ரீசனில் உங்களுக்கு கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதில் அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியா. இது வந்து நிறைய பப்ளிக் எக்ஸாம்லேயே கேட்டுட்டு இருக்காங்க. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் நெசசரி. இதுவும் வந்து பப்ளிக்ல கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் கண்டிப்பாக படிச்சாகணும். இதில் எது இம்பார்ட்டன்ட்லாம் கேட்காதீங்க, ரெண்டுமே படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? அதுக்கடுத்தது டிஸ்டிங்கிஷ்டில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 4 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 ஸ்டார் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3யும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? 2 தேவையில்லை. 1ம் 4ம் 3 ஸ்டார் கொஸ்டின். தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஷார்ட் ஆன்சர்ஸை பார்த்த உடனே கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 7, கொஸ்டின் நம்பர் 8 இதெல்லாம் 3 ஸ்டார் கொஸ்டின். 1, 2, 7, 8 3 ஸ்டார் கொஸ்டின். 3யும் 4ம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 மட்டும் பாருங்க போதும். இதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த லெசனில். ஜியாகிரஃபி லெசன் 4 184 எடுத்துக்கோங்க. லெசன் 4ல் பேஜ் நம்பர் 184. இதில் பார்த்தீங்கன்னா கிவ் ரீசன் கிடையாது. டிஸ்டிங்கிஷ்டில் உங்களுக்கு 4 இருக்கு இல்லையா? இந்த 4ல் ஃபர்ஸ்ட் டிஸ்டிங்கிஷ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்சஸ் அது அடிக்கடி பப்ளிக்கில் கேட்கறது 3 ஸ்டார் கொஸ்டின். அடுத்தது செகண்ட் ஒன் ஆக்ரோபேஸ்ட் இண்டஸ்ட்ரி, அதுவும் 3 ஸ்டார் கொஸ்டின். அதுக்கடுத்தது மெட்டாலிக் அண்ட் நான் மெட்டாலிக், அது இம்பார்ட்டன்ட். பேராகிராஃபை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் ஒன் தான் 3 ஸ்டார் கொஸ்டின். அதை நல்லா பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் செகண்ட் கொஸ்டினும் கேட்குறாங்க. இருந்தாலும் இது ரெண்டுத்தில் ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக படிங்க. முடிஞ்சால் ரெண்டும் படிக்க பாருங்க. ஜியாகிரஃபி 5th லெசன் பேஜ் நம்பர் 199 எடுத்துக்கோங்க. அதில் கிவ் ரீசன் கிடையாது. டிஸ்டிங்கிஷை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்கிஷில் கொஸ்டின் நம்பர் 3 ரோட்வேஸ் அண்ட் ரயில்வேஸ் இம்பார்ட்டன்ட். வாட்டர்வேஸ் அண்ட் ஏர்வேஸ் 4th ஒன் இம்பார்ட்டன்ட். 5th ஒன் இன்டர்னல் ட்ரேட் அண்ட் இன்டர்நேஷனல் ட்ரேட் இம்பார்ட்டன்ட். இதில் 3 ஸ்டார் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 5 3 ஸ்டார் கொஸ்டின். அதே மாதிரி பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா இதில் வாட் இஸ் அர்பனைசேஷன், எக்ஸ்பிளைன் இட்ஸ் ப்ராப்ளம், அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின் கிளாசிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் த ரோட்வேஸ் இன் இந்தியா, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஷார்ட் ஆன்சர்ஸில் 2 மார்க் கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5, கொஸ்டின் நம்பர் 6, கொஸ்டின் நம்பர் 7 இதில் கொஸ்டின் நம்பர் 5ம் 6ம் மட்டும் 3 ஸ்டார் கொஸ்டின். 2, 3, 5, 6, 7ல் 5ம் 6ம் மட்டும் 3 ஸ்டார் கொஸ்டின். நெக்ஸ்ட் சிவிக்ஸ் பார்த்துருவோம். சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் பேஜ் நம்பர் 247. இதில் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 6, 7 1, 2, 4, 6, 7 நோட் பண்ணிக்கோங்க. அதில் 1, 2, 4
3 star question. 1, 2, 4 3 star question. Detail answer பொறுத்த வரையும் first question 3 star question, second question fundamental right 3 star question. இது ரெண்டு மட்டும் படிங்க. ஆல்ரெடி நான் fourth one சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நீங்க first question second question மட்டும் பாருங்க. அது ரெண்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறீங்க, இம்பார்ட்டண்ட்டும் சொல்றீங்க 3 ஸ்டாரும் சொல்றீங்க, எதை படிக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. டாப்பரா இருக்கவங்க இம்பார்ட்டன்ட் சொல்றதும் 3 ஸ்டார் சொல்றதும் எல்லாத்தையுமே படிங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கவங்க 3 ஸ்டார் சொல்றத ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டை முடிஞ்ச வரையும் படிக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? அதுக்காக தான் அந்த மாதிரி பிரிச்சு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ் சிவிக்ஸ்ல செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 258 எடுத்துக்கோங்க. 258ல பிரீஃப்ல பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5 இது இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீடைல் ஆன்சர்ல கொஸ்டின் நம்பர் 2, வாட் ஆர் த டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இது 3 ஸ்டார் கொஸ்டின், அடிக்கடி ரிவிஷன் எக்ஸாம் பப்ளிக்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். அதுக்கடுத்தது தேர்ட் கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் 3 ஸ்டார் கொஸ்டின், தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சிவிக்ஸ்ல தேர்ட் லெசன்ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். அந்த கொஸ்டின் நம்பர் 2 வந்து உங்களுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 3 ஸ்டார் கொஸ்டின். டீட்டெயிலை பொறுத்தவரையும் ஆல்ரெடி நான் கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தேன் 5 மார்க்ஸ்ல. இருந்தாலும் இதுல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கிறீங்களோ இல்லையோ செகண்ட் கொஸ்டின் கண்டிப்பா படிச்சே ஆகணும். வாட் ஆர் த பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். இந்த சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் இது ரெண்டுமே வந்து கண்டிப்பா வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ அதாவது லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ அதுல இருந்து ஒரு கொஸ்டின், இதுல இருந்து ஒரு கொஸ்டின், ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஸோ கண்டிப்பா சிவிக்ஸ்ல இந்த 3 லெசன்ஸ்ல நான் சொன்ன ஒரு கொஸ்டின்ஸ் கூட மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா சிவிக்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டு ஃபைனலா மேப்பும் டைம் லைனும் சொல்றேன். எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன்ல 4th ரோமன் லெட்டர் பேஜ் நம்பர் 302 கிவ் ஷார்ட் ஆன்சர்ஸ் இருக்கு இல்லையா, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஸ்டின் நம்பர் நீங்க நோட் பண்ணி படிக்கலாம். 4th ரோமன் லெட்டர்ல கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். 1, 2, 3, 4 அதுல 4th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். சரிங்களா? இதுல வந்து டீடைல்ல இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2 தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 3யும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2 3 ஸ்டார் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 3 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் லெசன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் செகண்ட் லெசன் பேஜ் நம்பர் 310 எடுத்துக்கோங்க. இதுல ஷார்ட் ஆன்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5 மட்டும் படிங்க. கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 5 இம்பார்ட்டன்ட். பிரீஃப் ஆன்சர் அதாவது டீடைல் ஆன்சரை பொறுத்த வரையும் இதுல 3மே படிக்கணும். 3மே வந்து திரும்ப 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 கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன், வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன், அடுத்தது அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. ஸோ 3 ஸ்டார் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லணும்னா கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2. ஓகே, ஸோ 3மே படிக்கணும். அதில் 3 ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற கொஸ்டின்ஸை படிக்க பாருங்க. எக்கனாமிக்ஸ்ல பேஜ் நம்பர் 319 எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆன்சர்ஸ்ல கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 படிங்க. அதுல கொஸ்டின் நம்பர் 4 வந்து உங்களுக்கு 3 ஸ்டார் கொஸ்டின். வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன். சரிங்களா? அதே மாதிரி டீடைல் ஆன்சர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இதுல உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பார்ன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். தேர்ட் கொஸ்டின், elaborate the public distribution system, அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல வந்து ஆல்ரெடி நான் 1, 2, 3, 5 சொல்லியிருந்தேன். இருந்தாலும் 1ம் 3யும் கண்டிப்பா படிச்சே ஆகணும். 3 ஸ்டார் கொஸ்டின். ஓகே, ஸோ டைம் லைன் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் லைனை பொறுத்த வரையும் ஹிஸ்ட்ரியில 1 to 3 லெசன்ஸ்ல இருந்து பார்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில 1 to 3 லெசன் இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஈவெண்ட்லாம் பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் லைன்ல கேட்பாங்க. 1900 to 1950 வரையும் நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட ஈவெண்ட் 1914ல இருந்து 1919 வரையும் இருக்கும். அதையும் பாருங்க. செகண்ட் வேர்ல்டு வாரோட ஈவெண்ட் 1939ல இருந்து 1945 வரையும். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் 1900ல இருந்து 1950 வரையும் நீங்க வந்து 10 இயர்ஸ்க்கு ஒரு 3 ஈவெண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா டோட்டலா 15 ஈவெண்ட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா
உங்களுக்கு எப்படி கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். இதுதான் டைம் லைனில் மார்க் எடுக்கிறதுக்கான ட்ரிக்ஸு. ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து தேர்ட் லெசன் வரையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேப்பை பொறுத்தவரையும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 to 3 லெசனில் வேர்ல்டு மேப் தான் கேட்பாங்க. ஓகே, 1 to 3 வரையும் வேர்ல்டு மேப் கேட்பாங்க. இந்த வேர்ல்டு மேப்க்கு உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஜியாகிரஃபியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1 to 5 லெசன் வரையும் இந்தியா மேப்பு. ஸோ இந்தியா மேப்பு அது வந்து உங்களுக்கு 8 மார்க்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ வேர்ல்டு மேப்பு 8 மார்க்ஸில் கேட்பாங்க. சாரி, இந்தியா மேப்பு 8 மார்க்ஸில் கேட்பாங்க, வேர்ல்டு மேப்பு 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் மேப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன மேப் பார்க்கணும் அப்படின்ட்டு மேப் பிக்சரோட போடுறேன். அது பப்ளிக் எக்ஸாமுக்கான ஒரு வீடியோ தான், இருந்தாலும் உங்களுக்கு இப்போயே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். நான் சப்போஸ் மறந்துட்டாலும் மெசேஜ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மேப் ட்ராயிங்கை தெளிவாக பார்த்துருவோம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. 10th வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ.